Hi guys, welcome to the video. நம்ம இன்னைக்கு CSS பத்தி பார்க்க போறோம். HTML வீடியோவை நீங்க பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்பதான் உங்களுக்கு CSS பத்தி தெரியும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன் CSS. அப்பதான் நம்மளுக்கு கரெக்டா மேக் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் ஓகே நான் இப்போ இது CSS கொடுத்துருக்கேன். CSS ஓகே, இப்போ நான் CSS நேம் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுல வந்து இந்த இதுல அந்த ஃபோல்டரை நான் இதுக்குள்ள எக்ஸ்போர்ட் பண்றேன். அப்பதான் கரெக்டா வரும், எக்ஸ்டென்ஷன் தான் கரெக்டா பண்ண முடியும். ஸோ அதனால இதுல வந்து வந்திருக்கு. நான் நெக்ஸ்ட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். அதுல அடுத்த நேம் வந்து index.html அப்படின்னு நான் கொடுக்குறேன். index.html ஓகே, index.html அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து style.css அப்படின்னு இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணி ஓகே. ஓகே ஓகே நான் இப்போ h1 டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுல ஹலோன்னு ஜஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். ஹலோ நண்பா அப்படின்னு டைப் பண்ணிருக்கேன். ஓகே, நான் இப்போ கோ லைவ்ல போய் அதுக்கு முன்னாடி நான் இதுல டாக் டைப் HTML அப்படின்றது, அதாவது HTML-ஓட ஹெட் டெய்ல் அந்த மாதிரி பாடி எல்லாம் நம்ம ஆட் பண்ணல, மறந்துட்டேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து HTML எப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்றத HTML வீடியோல போய் பார்த்துக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். ஓகே, CSS நான் போட்டுட்டேன். ஓகே ஓகே நெக்ஸ்ட் இந்த பாடியோட பாடி இந்த H1 நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க லைவ் சர்வர்ல பாருங்க ஹலோ நண்பர்களே அப்படின்றது கிளியரா டைப் ஆயிருக்கு. நினைச்ச மாதிரியே வந்திருக்கு. நான் இப்ப style.css பிடிக்கேன். ஆக்சுவலி இதுல வந்து ரெண்டு டைப்பா இருக்கு. நம்ம HTML-க்குள்ளேயே ஸ்டைல் ஆட் பண்றது, இல்ல ஸ்டைல் அப்படின்னு ஒரு தனி ஃபைல் கிரியேட் பண்ணி பண்றது. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு style.css அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். அதுல நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி சொல்லி காமிக்கிறேன். சரிங்களா, இந்த ஹலோ நண்பர்களோட கலரை நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அந்த கலரை எப்படி நான் சேஞ்ச் பண்ண அப்படின்றத சொல்லித்தரேன். H1 நான் கிரியேட் பண்ணி கேர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணி கலர் எனக்கு என்ன கலர் வேணும், ரெட் கலரை நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இப்போ லைவ் சர்வர்ல போய் பாக்குறேன், சேஞ்ச் ஆகல. ஏன் அப்படின்னா நான் எதுவுமே பண்ணல. என்ன HTML நான் இன்னும் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. HTML-க்கு CSS அப்படின்றது ஒண்ணு இருக்குன்றதே தெரியாது. ஸோ அதனால இப்படி இருக்கு. நான் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் கோடிங்ஸ் எல்லாம் ஃபுல்லா கொடுத்துக்கிறேன். HTML-க்குள்ளே வரேன். வந்து H1 டேக் தானே, இப்போ எனக்கு H1 தானே மாறணும். அப்போ H1 டேகுக்குள்ள கிளாஸ் அப்படின்னு கொடுத்து ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலி நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம், இல்ல செகண்ட் கொடுக்கலாம், இல்ல உங்க நேம் கூட கொடுத்துக்கலாம். அதுக்குள்ள நீங்க என்ன ஃபைல் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த கிளாஸ் இதுக்குள்ள. ஓகேங்களா, இப்போ எதுவும் எந்த சேஞ்ச் ஆகல. இப்போ என்ன அப்படின்னா உங்களோட இந்த இது ஆக்சுவலி நான் என்ன சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட, இதுல ரெண்டு டைப் இருக்குன்னு. நான் ஒண்ணு வந்து இண்டெக்ஸ்குள்ளேயே HTML-க்குள்ளேயே ஸ்டைல கிரியேட் பண்றேன், இன்னொன்னு CSS கிரியேட் பண்றேன். இப்போ நான் உங்களுக்கு HTML-க்குள்ள எப்படி கிரியேட் பண்றேன்னு சொல்றேன். சரியா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் உங்களுக்கு கிளியரா சொல்லித்தரேன். சரியா, ஃபர்ஸ்ட் ஹெட் அந்த டாக் டைப் HTML அதெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்லி தரேன்னா அந்த HTML-குள்ள ஸ்டைல கிரியேட் பண்றது. ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க ஹெட்டுக்கு கீழே ஸ்டைலுன்னு ஒரு டேகை கிரியேட் பண்ணணும். டேகை கிரியேட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் நான் மிஸ் பண்றேன். H1 போட்டு கேர்லி பிரேசஸ் பண்ணணும். கேர்லி பிரேசஸ் ரொம்ப மெயின். இப்போ உங்களுக்கு H1P அப்படி இல்லைன்னா நீங்க என்ன கீழே கொடுக்க போறீங்களோ அதை நீங்க கொடுத்துக்கணும். H1 நான் கலர் கொடுத்துருக்கேன். எனக்கு ரெட் கலர்ல அந்த H1P இருக்க வேல்யூ டிஸ்பிளே ஆகணும் ரெட் கலர்ல. அதுக்காக நான் அப்படி கொடுத்துருக்கேன். அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு என்ன கலர் கொடுக்கலாம், ப்ளூ ஓகே, ப்ளூ கலர்ல டிஸ்பிளே ஆகணும். ஸோ நான் அதனால ப்ளூ கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இந்த இதுல H1 ஃபர்ஸ்ட் பாடியை கிளிக் பண்ணி H1 டிஸ்பிளே போட்டுக்கிறேன். H1 என்ன டிஸ்பிளே ஆகணும்னு போட்டோம்ல பாருங்க. நான் இப்போ ஹலோ டைப் பண்றது அந்த ப்ரிவ்யூ பேஜ்ல பாருங்க, ஹலோ கைஸ். இப்போ பாருங்க ஹலோ கைஸ் அப்படின்றது கிளியராவே அதுல உங்களுக்கு தெரியுது. நான் ஹலோ கைஸ்ன்றதை டைப் பண்ணிருக்கேன். ஹலோ கைஸ் ரெட் கலர் வேணும்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரெட் கலர் வந்திருக்கு. எனக்கு பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ வேணும்னு கொடுத்துருக்கேன். அதுவும் கிளியரா வந்தது. இப்போ நான் வெல்கம் டு மல்டி மேக்ஸ் சேனல் அப்படின்னு நான் டைப் பண்றேன். சரி, H2 நெக்ஸ்ட் நான் ஒரு பேரா கிரியேட் பண்றேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இதெல்லாம் பண்றேன். ஒரு பேரா நான் இப்போ ஓகே
நான் இந்த பேராவை கொடுத்துக்கிறேன், ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சிருந்தேன், அந்த பேராவை நான் கொடுத்துக்கிறேன். சரியா, இப்போ பேராவே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, இப்போ நான் வந்து ஸ்டைல் வந்து H1 மட்டும் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ H2க்கும் பேராக்கா நான் ஸ்டைல் கிரியேட் பண்ணா அதான் பண்ண போறேன். உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ஸ்டைல்னு ஒரு டேக ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா அது க்ளோஸ் ஆயிடுது. நெக்ஸ்ட் அதுக்குள்ள H2 எனக்கு H2 கலர் தானே மாத்தணும், அதனால H2 கிரியேட் பண்ணிட்டு கர்லி பேசஸ் ஓப்பன் பண்ணி இப்போ கலர் எனக்கு இந்த அக்வா மெரினா அந்த கலர்ல வேணும் அப்படின்றத கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நான் பேக்ரவுண்ட் கலர் எனக்கு வந்து என்ன கலர் கொடுக்கலாம், ப்ளூ ப்ளூ ஓகே, இந்த கலர் கொடுத்துருக்கேன். சரிங்களா, நெக்ஸ்ட் நான் பேரா கிரியேட் பண்ண போறேன். ஓகே, இந்த ரூபா பேரா அதை நான் கிரியேட் பண்ண போறேன். இங்க திரும்பி ஒரு ஸ்டைல் டேக கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நான் வந்து பேரா கர்லி பேசஸை திறந்து கலர், அதுக்கு கலர் நான் என்ன வேணும்னு கொடுத்துருக்கேன். என்ன கலர் கொடுக்கலாம், ஏதாவது உங்களுக்கு தெரியணுமே அந்த கலர். ஓகே, புள்ளி உள்ள ஓகே, நான் இது சுத்தமா தெரியவே இல்லை. ஓகே, பேக்ரவுண்ட் கலர் வந்து பச்சை பச்சை, ஐயோ சுத்தமா தெரியல வயசு. ஓகே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் பச்சை கொடுத்துருக்கேன், உள்ளாடி வந்து ஏதோ ஒரு கலர் கொடுத்துருக்கேன், அந்த கலரை மாத்திக்கிறேன். ஆரஞ்சு ஆரஞ்சு. ஓகே, இப்போ கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன். ஓகே, இந்த கலர் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, இப்போ பாருங்க ஹலோ கைஸ் கிளியரா விசிபிள் ஆயிருக்கு. வெல்கம் டு மல்டிமேக்ஸ் சேனல், எல்லாமே கிளியர் ஆயிருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா இந்த ஹலோ கைஸ் சென்டர்ல வேணும், அதுக்காக நான் சென்டர்னு ஒரு டேக் கிரியேட் பண்ணிருக்கேன். பட் நான் வந்து இந்த சென்டர் டேகை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஸ்டைல் கூட நான் சென்டர் டேகை யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து HTML குள்ளது. யூஸ் பண்ணலாம் ஓகே, பட் ஸ்டைலு கூட யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் அதனால பேடிங்னு ஒரு டேகை கிரியேட் பண்றேன். இப்போ நான் பேடிங் 27 பிக்சல்னு கிரியேட் பண்ணேன்னா எனக்கு அதோட வித்து ஹைட் எல்லாமே கொஞ்சம் ஹைட் கொஞ்சம் கூடி கொஞ்சம் பெருசா என்லார்ஜா வருது. இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் கொடுக்குறேன், ஏன்னா எனக்கு டெக்ஸ்ட் ஆன வெல்கம் டு மல்டிமேக்ஸ் சேனல் சென்டர் ஆகும், அதனால நான் டெக்ஸ்ட் அலைன்ல சென்டர் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க சென்டர் வருது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா பார்டர் எனக்கு பார்டர் வேணும், அதனால நான் பார்டர் கொடுத்துறேன். பார்டர் வந்து ஒரு 10 பிக்சல் இருந்தா போதும். நெக்ஸ்ட் பார்டரோட வித்தை கொடுத்துக்கிறேன், அதுவும் ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகேயா, பார்டர் ஓகே, இனிதான் பார்டரோட கலரையும் நான் கொடுக்க போறேன். ஆக்சுவலி பார்டரோட கலர் வச்சுக்கிங்கன்னா பிளாக்னு கொடுக்குறேன். ஆக்சுவலி நான் எல்லாமே கொடுத்துட்டேன், ஆனாலும் ஏன் பார்டர் விசிபிள் ஆகலான்னு கேட்டீங்கன்னா நான் இனிதான் பார்டர் வந்து எனக்கு எந்த மாதிரி பார்டர் வேணும்னு கொடுத்துருக்கேன். அதுக்கே நான் பார்டர் ஸ்டைல்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, பார்டர் ஸ்டைல்ல போய் டேஷ் அப்படின்னு கொடுத்தேன்னா பாருங்க கட்டம் போட்டு வருது, கருப்பு கலர்ல கட்டம் போட்டு 10 பிக்சல் வச்சு 10 பார்டர் வித்து வச்சு எல்லாமே கிளியரா இருக்கு. நான் கொடுத்த மாதிரி வந்து இப்போ எனக்கு H1 வேணும். H1க்கு நான் வேற மாதிரி கொடுத்தேன். H1க்கு டிஸ்பிளே டாட் இன்லைன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் வந்து என்லார்ஜா போகல, எதுல வேர்ட்ஸ் இருக்கோ அதுல மட்டும் எனக்கு பேக்ரவுண்ட் தெரியுது, அந்த மாதிரி தெரியுது. ஓகேங்களா, இப்போ எனக்கு இந்த பேராவை மாத்திரம் பேரா வேண்டாம், நான் இன்னொரு டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நான் இன்னொரு டேக் கிரியேட் பண்ணி அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பாருங்க டிவ்னு ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகேங்களா, டிவ் அப்படின்னா டிவ் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் டிவிஷன், அதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம கிரியேட் பண்றது. ஓகேங்களா, நான் ஆக்சுவலி இப்போ சும்மா டிவ்னு ஒன்று கிரியேட் பண்ணேன். டிவ்வை பத்தி நான் எதுவுமே எனக்கு சொல்லித்தரேன், சும்மா கேஷுவலா டிவ் அப்படின்னு கிரியேட் பண்ணி சேம் லைக் H1 மாதிரி நான் டிவ்னு ஒரு நேம்ல கிரியேட் பண்ணிட்டேன். ஹலோ அப்படின்னு கிளிக் பண்ணி இப்போ நான் என்னோட பாருங்க என்னோட இதான் கரெக்டா இந்த மாதிரி நான் என்னோட டிவ்வே கொண்டு வரேன். ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன்னா ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ல நான் உங்களுக்கு பண்ண போறேன். இவ்வளவு நேரம் நான் HTML பண்ணேன், இனி ஸ்டைல்ல போய் நான் உங்களுக்கு இது எப்படி பண்ணணும் அப்படின்றத கிளியரா சொல்லி தரேன். வீடியோ நல்லா கவனிங்க. இப்போ நான் டிவ் வேண்டாம் சும்மா அலோன் டைப் பண்ணாலே வருது. H3ன்ற நேம்ல கிரியேட் பண்றேன். ஏன்னா டிவ்வை பத்தி நான் உங்களுக்கு அப்ப சொல்றேன். H3 இல்ல, H3 அப்படின்னு ஒரு நேம்ல ஹலோ அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஹலோ H3 இதுல வந்து கிளாஸ் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணேன். கிளாஸ் ஈக்குவல் டு போட்டு மேல இது போட்டு பஸ் அப்படின்னு நான் கிரியேட், நீங்க பஸ்ஸும் வைக்க வேண்டாம், என்ன நேம் கூட கொடுத்துக்கலாம், என்ன உங்க நேம் கூட கொடுத்துக்கலாம், ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் குள்ள போய் நீங்க பஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, பண்ணிக்கிட்டு கர்லி பிரேசஸ் திறந்து கலர் எனக்கு அந்த ரெட் கலர்ல வேணும் அப்படின்றத கொடுத்து பேக்ரவுண்ட் கலரை கொடுத்துக்கோங்க. பேக்ரவுண்ட் கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுத்து நீங்க
என்ன கலர் பேக்ரவுண்ட்னா அந்த பேக்ரவுண்ட் கலரை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் இப்போ ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ல போய்க்கிறேன். போயிட்டு ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நான் இங்க ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ன்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்றது HTML தெரியாது. அது தெரியணுன்றதுக்காக நான் இந்த பாடிக்குள்ள, அதாவது H1 டேக்கு முன்னாடி ஸ்டார்டிங் வரதுல அதுக்கு முன்னாடி நான் லிங்க் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். லிங்க்னு ஒரு டேகை கிரியேட் பண்ணி அதுல ரிசோர்ஸஸ் எங்க இருக்கு அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். ரிசோர்ஸ் வந்து ஸ்டைல் ஷீட் அப்படின்னு கொடுத்துட்டேன். அடுத்தால HREF, நீ இங்க போய் ரெஃபர் பண்ணிக்கோ அப்படின்றத ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் நீங்க என்ன நேம்ல கிரியேட் பண்ணிக்கோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் கொடுத்த இந்த இதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா தான் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ல நீங்க என்ன கொடுத்தாலும் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஆனா இப்போ எனக்கு இந்த கலர்ல ஃபர்ஸ்ட் நான் இந்த இதை கொடுக்காம லிங்கை கொடுக்காம நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். அப்ப பாருங்க எதுவுமே டிஸ்பிளே ஆகல. இப்போ நான் லிங்கை கொடுத்தோன்னே எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ நீங்க இந்த பஸ் நான் போட்டிருக்கேன், பஸ்ஸுக்கு பதிலாக நீங்க இந்த நேம் கூட கொடுத்துக்கலாம். ஈவன் உங்க நேம் கொடுத்தா கூட அது வரும். ஓகேங்களா? நான் இப்போ டிவ்னு ஒரு டேகை கிரியேட் பண்ணி சேம் அதே மாதிரி பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து டிவ்னு ஒரு டேகை கிரியேட் பண்ணிருக்கேன். அதுதான் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகே, நான் டிவ்வுக்குள்ள ஹலோ வணக்கம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். வணக்கம்னு கொடுத்து இங்க நான் அதை போய் கலர் எனக்கு என்ன கலர் வேணும் அப்படின்றத நான் கிளியரா கொடுத்துருக்கேன். கலர் வந்து எனக்கு பிங்க் அப்படியெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். பிங்க் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுத்து எனக்கு எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். பளிச்சு அடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க மார்ஜின் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இதுக்கு என்ன மார்ஜினல்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நான் இப்போ 20 பிக்சல் கொடுத்தோன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கு பார்த்தீங்களா? நீங்க ப்ரிவியூல பாருங்க, கொஞ்சம் தள்ளி இருக்குதா? நெக்ஸ்ட் பேடிங் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். பேடிங் தான் நான் என்னன்னு முன்னாடி தான் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். 20 பிக்சல் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் என்லார்ஜ் ஆகும். அதோட ஹைட்டு வித்து கொஞ்சம் லார்ஜ் ஆகும். ஓகே, நான் பார்டர் கிரியேட் பண்ணிட்டேன். பார்டர் வந்து 20 பிக்சல் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்டரோட ஸ்டைல கொடுத்துட்டேன். எனக்கு என்ன மாதிரி பார்டர் வேணும் கொடுத்துட்டு க்ரூன்னு கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க செமையா இருக்கு. இந்த கலர் நான் மாத்திக்கிறேன். ஓ பாருங்க, ஓகே கலர். ஓகே ஓகே, இப்போ பாருங்க ரெட் கலர் கொடுத்தோம்னா ரெட் கலர்ல வருது. மேல அந்த ஒயிட் கலர் இருக்கு பார்த்தீங்களா? அதான் க்ரூன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க சாலிட்னு கொடுத்தீங்கன்னா சும்மா சாதா ஒரு ஸ்கொயர் மாதிரி வரும். அந்த மாதிரி நீங்க நிறைய ட்ரை பண்ணிக்கலாம். டாட்டெல்லாம் இருக்கு நிறைய இருக்கு. இப்போ பாருங்க நான் டெக்ஸ்டைல் லைன் கொடுத்து அதை சென்டர்ல மாத்திட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் இதே மாதிரி இன்னொரு டேகை HTML கிரியேட் பண்ணிருக்கேன். அது உங்களுக்கு எப்படின்றது தெரியும், நான் முன்னாடியே சொன்னேன். ஓகே, நான் இப்போ பேக்ரவுண்ட் கலரோட வித்தை நான் கொடுப்பேன். அதாவது எனக்கு இது வித்து இந்த மாதிரி வேணும். எவ்வளவு நீங்க ட்ரை பண்ணாலும் மாறாது. சரி மாறணும் நான் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் கம்மா கொடுத்தோன்னா பாருங்க இப்போ மாறி இருக்கும். பாருங்க பார்த்தீங்களா? வித்து எனக்கு இவ்வளோ வேணும், ஹைட் இவ்வளோ வேணும்ன்றதை நான் கொடுத்தேன். அதே மாதிரி இது மாறி இருக்கு. இப்போ பாருங்க முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, நான் இன்னொரு ஃபைலுக்குள்ள நான் போய் காணிக்கிறேன். ஓகே, நான் ஏற்கனவே பண்ணி வச்ச ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அதுல ஜஸ்ட் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நான் சொல்ல போறேன். நான் அதுக்குள்ள போய் டிவ் கிளாஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதுல நான் 10 அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நீங்க 10க்கு பதிலாக என்ன எனக்கு என்னால கொடுத்துக்கலாம். நான் சும்மா 10 கொடுத்துக்கணும். ஓகே, இது ஏற்கனவே நான் பண்ணி வச்ச ஃபைலு. அதனால தான் ப்ரிவியூல எந்த இதெல்லாம் காணிக்கிட்டு நான் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக நான் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இன்னொரு கிளாஸை கிரியேட் பண்ணி டிவ் கிளாஸை கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கு 2 அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதை மூட்டுறேன். தப்பா போட்டுருக்கேன். ஓகே ஓகே, இப்போ நான் அதை மூடிட்டேன். ஓகே, நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா இன்னொன்று கிரியேட் பண்றேன். H1 அப்படின்னு கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? H1ல ஆய் அப்படின்னு கொடுத்துட்டு ஆய் கொடுத்துட்டு பேரா நான் பேரா கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் அதை கூகுளில் இந்த எடுத்துக்கிறேன். நீங்க இன்னொரு எடுத்துக்கோங்க. அப்படி ஓகே, எனக்கு ஜஸ்ட் ஒரு பேரா வேணும், அதுக்காக நான் போறேன். நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பாருங்க, இப்போ பாருங்க நான் கொடுத்தது எல்லாமே வந்து கிளியரா பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலி மேலே 2 பாக்ஸ் இருக்கு. ஒரு நிமிஷம் நான் இதை கிளியரா சொல்லி தந்துட்டு போறேன். நான் சொல்லி தந்துட்டு மேலே இருக்க பாக்ஸ் பற்றி சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இந்த இந்த H1ஐயும் ஸ்டைலையும் லிங்க் பண்ணணும். இதுதான் நம்மளோட கோல். ஸோ நான் அதுக்காக .10 அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த டிவ்ல இருக்க வேல்யூஸையும் நான் இதையும் லிங்க் பண்ணல. ஸோ நான் அதுக்காக 10 அப்படின்னு கொடுத்து நான் இப்போ இது எந்த கலர்ல வேணும் அப்படின்னு கொடுத்துட்டேன்.
கலர் வந்து எனக்கு வந்து ப்ளூ, சாரி பிளாக் ஆனோம், அதை கொடுத்துப்பேன். நெக்ஸ்ட் எந்த சேஞ்சும் வரல, நான் இன்னும் முடிக்கல, ஏன்னா உங்களுக்கு கிளியரா சொல்றேன். பேக்ரவுண்ட் கலர் பிளாக். ஓகே, பிளாக் ரெண்டுமே நான் பிளாக்ல கொடுத்துருக்கேன். கலர் அண்ட் பிளாக், பேக்ரவுண்ட் கலர் பிளாக். ஆக்சுவலி இதுல வந்து நான் டிவ்க்குள்ள நான் எதுவுமே கிரியேட் பண்ணல. என்ன அப்படின்னா டிவ் என்ன எனக்கு என்ன அப்படின்னா ஒரு பாக்ஸ், ஒரு பொட்டி, இங்க இந்த இந்த ரைட் சைட்ல காணிக்குதுல்ல அந்த பொட்டி இது 100 பிக்சல்ல வேணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். 100 பிக்சல். ஓகே, ஹைட்டோ வித்தா எனக்கு 100 பிக்சல் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். நான் இதை காப்பி பண்ணிட்டு என்ன ரெண்டு 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 டிவ் கொடுத்துட்டனால எனக்கு 2 டப்பா வரணுன்ற மாதிரி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு கொடுத்து. ஓகே, நான் இப்போ எனக்கு பார்டர் எந்த கலர்ல வேணும்னு நான் கிளியரா கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு பார்டர் வித் 10 பிக்சல். பாருங்க பாருங்க பாருங்க, ரைட் சைடில் பாருங்க, நான் 10 அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு 10 ஆகுது. ஓகேங்களா, பார்டர் வித் வந்து எனக்கு குறைஞ்சிருக்கு, முன்னாடி கூடுதலாக இருந்து. இப்போ பார்டரோட ஸ்டைல் வந்து எனக்கு சாலிடாக இருந்தால் போதும், சும்மா சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் டப்பாக்குள்ள இதை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள. ஓகே, ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன பண்ணிட்டோம்னா, நெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள எதுவுமே நான் கொடுக்கல. ஆக்சுவலி பார்டரோட ஸ்டைலு, பார்டரோட வித்தை பற்றி நான் இது பேசல, சரி கொடுக்கல, நான் இப்போ கொடுக்குறேன். ஓகே, பார்டர் கலர் பிளாக். ஓகே, பிளாக்காக இருந்தால் நெக்ஸ்ட் பார்டர் வித் பார்டர் வித் 10 பிக்சல் குட்டியாக இருந்தால் போதும். ஓகே, எனக்கு எந்த மாதிரி பார்டர் வேணும். ஓகே, நான் பார்டர் ஸ்டைல், பார்டர் ஸ்டைல் கொடுத்து சாலிட் சிம்பிளாக இருந்தால் போதும் கொடுத்துருக்கேன். இது பாருங்க கிளியர் ஆயிடுச்சா. அந்த டிவ் கிரியேட் பண்ணி நீங்கள் உள்ளாடி எந்த டேக்கும் எந்த நேமும் கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டப்பா கிரியேட். ஆக்சுவலி டிவ்ன்றது இதுதான். கிளியரா புரியுது, டிவிஷன் சம்திங் லைக் டிவைட். ஓகே ஓகே, நான் இப்போ HTML H1 அப்படி H3 அப்படின்னு ஒரு டேகை கிரியேட் பண்ணி ஹோம். ஓகே, இது கொஞ்சம் முக்கியமான விஷயம், உங்களுக்கு தேவையான விஷயம் கூட, நீங்கள் நல்லா கவனிங்க. H3 கொடுத்து நான் அதுக்குலாம் கிளாஸை கிரியேட் பண்ணி சும்மா எந்த நேம் வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன் சம்திங் ஒரு அப்ளிகேஷன் எடுக்கிறீங்க தேவைப்படும். வெப் அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, நான் கலர் கொடுத்துறேன் பிளாக். ஓகே, இப்போ பாருங்க ஹோம் அப்படின்றது பிளாக் கலர்ல எனக்கு டெக்ஸ்ட் இருக்கு. ஓகே, எனக்கு பார்டர் வந்து சாரி பேக்ரவுண்ட் வந்து எனக்கு பிளாக் கலர். ஓகே, பிளாக் கலர்லாம் வேணுன்றதை நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா பிளாக் ப்ளூ பிளாக் இருந்தால் இதை நான் வந்து ஒயிட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் வந்து ஒயிட்ல இருக்கணும், பேக்ரவுண்ட் வந்து பிளாக்ல இருக்கணும் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா டிஸ்பிளே எனக்கு இன்லைன் தான் இருந்தால் போதும், அதாவது அந்த ஹோம்ல மட்டும் அந்த டெக்ஸ்ட்ல மட்டும் எனக்கு பேக்ரவுண்ட் இருந்தால் போதும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, மோஸ்ட் ஆஃப் த இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் நீங்கள் அதை இந்த விஷயத்தை நல்லா காமிச்சுருக்கேன். ஓகே, நான் நெக்ஸ்ட் இன்னொரு டேகை கிரியேட் பண்ணிக்கிறேன். HTML H3ன்னு ஒரு கிரியேட் போட்டு. ஓகே, நான் இதுலேயும் கிளாஸ் அப்படின்னு ஒன்று ஏன்னா லிங்க் பண்ணோம் இல்லையா CSS அண்ட் HTML, அதுக்காக நான் கிளாஸை கிரியேட் பண்ணி இதில் வந்து டிஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே, டிஸ்ன்னு கொடுத்து அபவுட் அஸ். ஓகே, நான் அபவுட் அஸ் அதை நான் இங்கே கனெக்ட் பண்ணுறேன் பாருங்க. டாட் டிஸ்ன்னு கொடுத்து கலர் சேம். நான் கன் போன இதில் பண்ணல, கண்ணுக்கு சாரி ஹோமுக்கு நான் பண்ணல, அந்த மாதிரி நான் பண்ணுறேன். கிளியர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பிளாக் கலரில் வேணுன்றதை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டிஸ்பிளே சேம் இன்லைன், எனக்கு இன்லைனில் சாப்பிடுது, அதாவது என்னோட டெக்ஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்ட்டு. இன்லைன் பிரேக் சேம் லைக் தட். இன்லைன் பிரேக் அப்படின்னாலும் அதுதான். இன்லைன் பிரேக் அப்படின்னா என்னன்னா, இன்லைன் அப்படின்னா நான் சொன்னேன் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் வரது அப்படின்னா, இன்லைன் பிரேக் அப்படின்னா ஃபுல்லாக வரது அப்படின்ட்டு, அதான் மீனிங். இப்போ பாருங்க, நான் கன்ல வந்து இன்லைன் பிரேக் கொடுத்துக்கிட்டு இங்க வந்து இன்லைன் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி என்னன்னா எனக்கு அந்த டேக் ஃபுல்லாக இருக்கணும், ஹோம் வந்து எனக்கு பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் எனக்கு அபவுட் டச்ல எனக்கு வந்து டெக்ஸ்ட்ல மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து. ஸோ நான் அதனால இன்லைன் மட்டும் கொடுத்துருக்கேன். பாருங்க இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆனால் ஹோமோட பேக்ரவுண்ட் வந்து பெருசாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நான் H3ல கிளாஸ் கிரியேட் பண்ணி திஸ் நான் இதில் சன் போட்டுக்கிறேன். சன் போட்டு கான்டாக்டஸ். ஓகே, சன் கிரியேட் பண்ணி சேம்
டிஸ் அண்ட் தென் சாரி ஹோம் அண்ட் அபவுட்டஸ்ல கிரியேட் பண்ண மாதிரி நம்ம இதுலயும் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஒயிட்னு கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். பேக்ரவுண்ட் கலர் வந்து இது ஒரு சேம் பிளாக் பிளாக்ல. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டிஸ்பிளே இன்லைன் இன்லைன் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க அபவுட்டஸ் அண்ட் கான்டாக்டர்ஸ் ரெண்டுமே சேர்ந்து வருது. எனக்கு இந்த ரெண்டுமே பிரேக் ஆகணும், எனக்கு தனித்தனி லைன்ல வரணும் அப்படின்னா நான் பிஆர் ஒரு நிமிஷம் இந்த இதை நான் மாத்திக்கிறேன். ஆக்சுவலி வேற மூணுமே சேர்ந்து வர மாதிரி நான் பண்ணிக்கிறேன். இன்லைன் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ எனக்கு ஹோம் அபவுட்டஸ் கான்டாக்டர்ஸ் மூணுமே எனக்கு ஒரு சேர்ந்து வருது. ஆனால் எனக்கு தனித்தனியாக வேணும் இல்லை, ஏன்னா அப்போ நான் கிளிக்கபிள் லிங்காக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால HTML நான் H3ல பிஆர் டேகை யூஸ் பண்ணிக்கிறேன். பிரேக் டேக் உங்களுக்கு HTML வீடியோவில் கிளியராக சொல்லி தந்தேன் பிஆர் டேகை பற்றி. ஸோ நீங்கள் HTML வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பிஆர் டேகை இதை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க மூணுமே தனித்தனியாக வந்துருக்கு. சூப்பர்ல, ஹோம் அபவுட்டஸ் கான்டாக்டர்ஸ் மூணுமே தனியாக வந்துருக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் நான் ஒரு கிளியரான யூஐ இ-காமர்ஸ் வெப்சைட் அண்ட் மோட ஒரு உங்களுக்கே தேவைப்படுற மாதிரி வெப்சைட்லாம் யூஸ் பண்ணுற நிறைய வெப்சைட்ல பார்த்துப்பீங்களா ஹோம் அபவுட்டஸ்லாம் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து கிரியேட் பண்ண மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் நம்ம HTML பண்ணுவோம்ல UL LI அதை பற்றி அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம இதில் CSS யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி இது HTML தான் யூஸ் பண்ணுறோம். HTML நான் அதெல்லாம் கிரியேட் பண்ணி இப்போ பாருங்க டாட்டா வந்துது. எனக்கு டாட்டா வேண்டாம். ஸோ நான் அதனால என்ன பண்ணுறேன்னா CSSல போய் ஸ்டைல் அப்படின்னு ஒரு டேக் ஸ்டைல்னு கிரியேட் பண்ணி LI டேகை போட்டு 12 பேசஸை ஓப்பன் பண்ணி டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்துருக்கேன். டிஸ்பிளே இன்லைன் அதுலேயே வேர்டு லைன்னு ஒன்று இருக்கா, லைன்ல வர மாதிரி இதான் மீன். ஓகேங்களா, இப்போ பாருங்க எல்லாமே லைன்ல வந்துருக்கு. ஆக்சுவலாக அந்த ஸ்டைல் ஓகே லைன்ல வந்துருக்கா. நெக்ஸ்ட் இப்போ பாருங்க ஹோம் அபவுட்டஸ் கான்டாக்டர்ஸ் எல்லாமே லைன்ல வந்துருக்கு. ஓகே, நான் இப்போ பேக்ரவுண்ட் கலர் பிளாக் கலர் டெக்ஸ்ட் கலருக்கு கலர் வந்து ஒயிட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ பாருங்க. ஓகே, நான் இப்போ இதில் வந்து பேடிங் அப்படின்னு ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிக்கிறேன். என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு எப்பயாவே சொல்லி வந்தோடனே பேடிங் 10 பிக்ஸ். ஸோ கொடுத்தோன்னே பாருங்க செம்மையாக வந்துருக்கு. ஹோம் அபவுட்டஸ் மார்ஜின் ரைட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். மார்ஜின் ரைட் அதாவது எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் இல்லையா மூணுத்துக்கும், அதனால நான் மார்ஜின் கொடுத்துருக்கேன். மார்ஜின் ரைட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் HTML போய் nav அப்படின்னு ஒரு டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது என்னன்னா நேவிகேஷன், நேவிகேஷனோட இதுதான் என்னோட அப்ளிகேஷன். ஸோ நாவ்னு ஒரு டேக், புது டேக் இது. H1ல போய் நாவன் டேபுக்குள்ள H1க்குள்ள போய் nav பார் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நேவிகேஷன் nav பார் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் U1ல போய் லைக்குள்ள போய் ஹோம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்தால நம்ம அபவுட்டஸ் அடுத்தால பாருங்க நாவ் பார் வந்திருக்கு. ஆனா ரெண்டுமே தனித்தனியா வந்திருக்கு. நாவ் பார் மேலேயும் கீழே ஹோம் அபவுட்டஸ் வந்திருக்கு. ஆனா எனக்கு ஒரே லைன்ல வேணும். அதுக்காக நான் CSSல போய் பேக்ரவுண்ட் கலர் இப்ப பாருங்க மொத்தமாவே பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு இந்த ஹோம் அபவுட்டஸ் வந்து மேல மாத்திரம் நான் அதுக்கு முன்னாடி கலரை போட்டுக்கிறேன். கலர் வந்து ஒயிட் பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இதோட இதை வந்து லிங்க் பண்றதுக்காக LI டேக்கை நான் இதுல கிரியேட் பண்ணிக்கிறேன். டிஸ்பிளே போட்டு இன்லைன் அப்படின்னு ஒன்று கிரியேட் இன்லைன் போட்டுட்டேன். ஓகேங்களா, இப்போ பாருங்க இப்போ எந்த சேஞ்சஸும் ஆகுது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இந்த இதுல அதாவது LIக்குள்ள H1ம் U1ம் வரணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்க லெஃப்ட் சைட்ல பாருங்க H1 U1லாம் இருக்கலாம். அது எல்லாமே அந்த L1 கூட டிஸ்பிளேல வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போ UI போட்டு இப்போ பாருங்க மேல வந்துட்டு அந்த nav பார் கிட்ட வந்துட்டு அது இப்போ கொஞ்சம் கிளியரா வரணும். அதனால மார்ஜின் லெஃப்ட் கொடுத்து
100 பிக்சல் கொடுத்தேன் இப்படிதான். இப்போ எனக்கு மேலேயும் கீழேயும் வந்து கொஞ்சம் நல்லா இல்லைன்னா அதை சேஞ்ச் பண்ணணும். 60 60% அப்படின்னு கொடுத்தோன்னா செட் ஆகல. எஸ், அது கொஞ்சம் மேலேயும் கீழேயும் ஒரு மாதிரி அங்க ஓகே. நெக்ஸ்ட் இப்போ பாருங்க மார்ஜின் வந்து நான் 10 கொடுத்தேன். மார்ஜின் லெஃப்ட் வந்து சொன்ன மாதிரி வீடியோல எல்லாமே கிளியரா கவர் ஆயிடுச்சு. அண்ட் சிஎஸ்எஸ் நீங்க கத்துக்கிட்டாச்சு. உங்களுக்கு ஏதாவது குவாரிஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஜாவா ஸ்கிரிப்டா தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் பை கைஸ்.